Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா classes and variables and objects வச்சுட்டு எப்படி வேறு விதமான ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். சோ அது பார்த்தது மட்டும் இல்லாம எப்படி நாம ஆப்ஜெக்ட் வச்சு கிளாஸுக்குள்ள இருக்க வேரியபிள்ஸை அக்சஸ் பண்றது, அதுக்கு வேற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து ரொம்பவே டீடைலா பார்த்தோம். சோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு தான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா ஊப்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கான்செப்ட் தான் அது. சோ ஊப்ஸ்ல நாம கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட்ஸ் பத்தி நம்ம வந்துட்டு டீடைலா நம்ம வந்து பார்த்தாச்சு. சோ இனிமேட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் இன்டெப்டா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா ஊப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கான்செப்ட் தான் அது. சோ எப்படி நம்ம கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், மெத்தட்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கணும். சோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய யூஸ்வலான டெஃபினேஷன் வந்துட்டு இதுதான். சோ கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினேஷன் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். சோ ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வேல்யூஸை நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். சோ அந்த வேலையை பண்ணக்கூடியது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ அங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ கிளாஸ் அப்படின்னு நம்ம ஒரு கிளாஸோட நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சோ அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நம்மளோட கோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எழுதும். சோ இந்த இடத்துல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் a is equals to 10, அதுக்கப்புறம் b is equals to 10 அப்படின்னு நம்ம தரோம் இல்லையா? சோ அதாவது ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்றோம் இல்லையா? சோ இந்த அசைன்மெண்ட், அதாவது இந்த வேல்யூஸ் அசைன் பண்ற வேலை எப்ப நடக்கும் அப்படின்னா சோ இந்த கிளாஸுக்கு நம்ம எப்ப நாம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அந்த சமயத்துலதான் இந்த ஒர்க் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் மூலமா தான் நம்மளுக்கு வந்து நடக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. சோ இது வந்து டெஃபினேஷன் மூலமா பார்த்தா சோ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். சோ இதை வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம், நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா தெரியும். சோ எக்ஸாம்பிள்ஸ்ல பாக்குறதுக்கு முன்னாடி சோ கன்ஸ்ட்ரக்டரா நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செகண்ட் டைப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்த வீடியோல தான் நம்ம வந்து பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே டீடைலா தெரியும். சோ இப்போ கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினேஷன் பார்த்தாச்சு, இருக்கிற டைப்ஸ் பார்த்தாச்சு. சோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் வந்து எழுதிட்டேன். சோ எழுதிட்டு என்னோட கோட ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்துடும். சோ இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ கிளாஸுக்கு நான் கொடுத்துருக்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா test1. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு test1ங்கிற கிளாஸுக்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். என்ன ஆப்ஜெக்ட் பேர் கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா obj1 கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அது வந்து எனக்கு வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இதுதான் வந்து இந்த கோட்ல நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. சோ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனோட பேரு என்ன இது புதுசா இருக்கு அப்படின்ட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டவுட்டா இருக்கலாம். சோ செகண்ட் டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சோ ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆப்ஜெக்டோட நேம் டாட் அதுக்கப்புறம் அந்த மெத்தடோட நேம் நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த மெத்தடை போய் கால் பண்ணும். சோ கால் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்ங்கிறத நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த கோட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நாம அந்த மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணவே இல்லை. அதாவது எப்படி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னா சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். சோ ஆப்ஜெக்டோட நேம் அதுக்கப்புறமேட்டு அந்த மெத்தடோட நேம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம கால் பண்ணுவோம். சோ கால் பண்ணாதான் அவுட்புட் வரும்னு பாத்துருவோம். ஆனா எதுவுமே நம்ம கால் பண்ணல. அது கால் பண்ணாம எப்படி அவுட்புட் வந்ததுங்கிறது அவங்களோட ரெண்டாவது டவுட்டா இருக்கும். சோ அது எதனால அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ இந்த இடத்துல ஆக்சுவலா என்னோட ஃபங்க்ஷன் பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அண்டர்ஸ்கோர் அதுக்கப்புறம் INIT இதை வந்துட்டு init அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அண்டர்ஸ்கோர். சோ இதை வந்து சொல்றாங்க பாத்தீங்களா? சோ இந்த அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர்ங்கிறத சோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஊப்ஸ்ல பைத்தான்ல நம்மளுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ இது வந்துட்டு பை டிஃபால்ட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி கிளாஸோட மெத்தட் தான். சோ கிளாஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாவே இருக்கும். சோ அதுல ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த init மெத்தட். சோ இந்த init மெத்தட் தான் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நீங்க வந்துட்டு கால் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதாவது
obj.1 அதுக்கப்புறம் _ init அப்படின்ட்டு நீங்க வந்து அதை கால் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்க எப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றீங்களோ, கிரியேட் பண்ணும் போதே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கால் ஆயிடும். நாம போய் இந்த மாதிரி லைன் கொடுத்து நம்ம வந்து கால் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு வந்து இருக்காது. சோ அதனாலதான் நான் கால் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணும்போதே இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிட்டு எனக்கு ஹாய் அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ நம்ம நார்மலா நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கோட் வந்து எழுதுவோம் இல்லையா? சோ அதெல்லாம் எழுதும் போதே நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த கிளாஸ்க்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதுல வந்துட்டு இனிட் மெத்தட் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டாவே நம்மளுக்கு வந்து இருந்தது. ஒன் ஆஃப் தி பேக்ரவுண்ட் ப்ராசஸா அது வந்து நடந்துட்டே தான் இருந்திருக்கும். பட் ஆனா நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டான கான்செப்ட் வரும்போது சோ அந்த கன்ஸ்ட்ரக்டரை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிறத நம்ம வந்துட்டு பார்ப்போம். சோ அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த இனிட் மெத்தட் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நாம யூசர் டிஃபைன்டா கூட நம்ம வந்து இந்த மாதிரி மாத்திக்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். சோ ஒரு கிளாஸ்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுல நிறைய டேட்டா மெம்பர்ஸ் வந்து இருக்கும். சோ அந்த கிளாஸுக்கு நம்ம எப்ப நம்ம வந்து அதுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோமோ, ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அப்பதான் வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ற ப்ராசஸ் வந்து நடக்கும். சோ இதை வந்து பாத்துக்கிறது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர். சோ கன்ஸ்ட்ரக்டர் இன்னும் டீடைலா புரியறதுக்காக நம்ம இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோட் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வேற விதமான அவுட்புட் வந்திருக்கு. ஸோ என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். நான் கிரியேட் பண்ண கிளாஸோட பேர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் இது வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லாம நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள நான் வந்து கொஞ்சம் லைன்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸுக்கு வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நான் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த கன்ஸ்ட்ரக்டர் போய் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். சோ ரன் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு சக்திங்கிற வேல்யூ நம்ம வந்து கொடுத்திருக்கோம். ஏஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துலயும் இந்த வேல்யூ வந்து அசைன் ஆகும். சோ அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, சோ இந்த நேம்ல என்ன இருக்கோ அதை வந்து இங்க பிரிண்ட் பண்ண சொல்றோம். இந்த ஏஜ்ல என்ன இருக்கோ அதை வந்து இங்க பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ அந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல மை நேம் இஸ் சக்தி அப்படின்ட்டு மை ஏஜ் இஸ் 20ங்கிறதும் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இந்த மாதிரி சப்போஸ் நம்ம கோட் உள்ள நம்ம தரணும் அப்படின்னாலுமே நாம இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்குன்னு வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த வேரியபிள நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் நம்ம வந்துட்டு வாங்கி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்போ கொடுத்தாலுமே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம வந்து கால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும், இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கால் ஆயிடும். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்துட்டு சோ இந்த எக்ஸாம்பிள் ஒரு கோட் வந்து நான் கொஞ்சம் மாத்திருக்கேன். இப்போ நான் ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அவுட்புட் வந்திருக்கு. சோ மை நேம் இஸ் சக்தி, மை ஏஜ் இஸ் 20 அப்படின்னு ஒரு செட் வந்துட்டு, அதுக்கப்புறம் மை நேம் இஸ் சக்தி அண்ட் மை ஏஜ் இஸ் 20 அப்படின்னு எனக்கு வந்து வேற அதே அவுட்புட் எனக்கு வந்து இன்னொரு வாட்டி வந்திருக்கு. சோ இது என்ன பண்றோம் அப்படின்னா, சோ அதே கிளாஸ் தான் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ அதே மாதிரி உள்ள வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் நாம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாம இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் நாம வந்து கிரியேட் பண்றோம். சோ ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கு. சோ அந்த கிளாஸுக்குள்ள நாம அந்த init மெத்தட், அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு இல்லையா? சோ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கான டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். சோ எழுதிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ stu1 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் stu2 அப்படின்னு நாம வந்து கிரியேட் பண்றோம். சோ எப்ப இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றனோ அப்பவே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வந்து கால் ஆயிடும். சோ இத ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து இது ரன் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த 2 லைன் அவுட்புட் வந்து வந்துரும். சோ எப்ப இந்த இடத்துல அடுத்த ஆப்ஜெக்ட், அதாவது stu2 நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி நான் வந்து கொடுக்குறனோ, சோ அப்ப கொடுக்கும்போது எனக்கு வந்து செகண்ட் டைம் எனக்கு வந்து இது வந்து கால் ஆகும். சோ செகண்ட் டைம் கால் ஆகும்போது திரும்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு திரும்ப ரன் ஆகும். சோ திரும்ப ரன் ஆயிட்டு அதே மாதிரி நேம் அண்ட் ஏஜ் எனக்கு வந்து திரும்ப எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த கிளாஸுக்கு நம்ம வந்துட்டு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணாலுமே அத்தனை வாட்டி நம்மளுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஓகே, அடுத்து நான் வந்துட்டு கொஞ்சம் கோட் வந்து நான் வேற மாதிரி போட்டிருக்கேன். சோ இப்போ இந்த கோட் வந்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து 2 வந்திருக்கு. சோ ஆக்சுவலா என்ன பண்றோம்ங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். சோ என்னோட கிளாஸோட பேர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன் அப்படின்னு என்னோட கிளாஸுக்கு நான் வந்து நேம் கொடுத்துடுறேன். சோ நேம் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல 2 கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு init அப்படின்னு நான் வந்து கொடுத்துடுறேன். சோ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ அடுத்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சோ கன்ஸ்ட்ரக்டர்னாலே அண்டர்ஸ்கோர் init தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2 அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்சன்ங்கிற கிளாஸுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். சோ என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
T1 அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ எப்ப இந்த லைன் நான் வந்து தரணும், அதாவது எப்ப நான் இந்த கிளாஸுக்கு நான் இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றனோ அப்போ இது வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து கால் ஆகும். சோ கால் ஆகும்போது நீங்க நினைக்கலாம், சோ உள்ள போகும்போது ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். சோ ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய 1ம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய 2ம் 1 2 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அவுட்புட் வராது. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா வரும். சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கிறது வேணா நீங்க ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். நீங்க எப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு செகண்ட் நீங்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க தரீங்களோ அப்போ நீங்க லாஸ்டா கொடுத்திருக்க கோட மேல போயிட்டு உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணிடும். அதாவது இதுக்கு மேலேயே இதை வந்து எழுதிடும். சோ அப்ப நீங்க பழசா எழுதுன இந்த கோடு வந்து உங்களுக்கு இருக்காது. சோ இருக்காம இது மட்டும் தான் இருக்கும். சோ அதாவது ஆக்சுவலா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட் இது எழுதும் போது மேல போயிட்டு நம்மளுக்கு ஓவர் ரைட் ஆயிடும். சோ ஓவர் ரைட் அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்து நம்ம வந்து எழுதுறது. சோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு 2ங்கிற நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ எப்போ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் P1 அப்படின்னு நம்மளுக்கு கிரியேட் பண்றாங்களோ அப்போ உள்ள போய் பார்க்கும். சோ உள்ள போய் பார்க்கும்போது ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அதுல பிரிண்ட்ல 2ங்கிற நம்பர் தான் இருக்கு. சோ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நாம எப்படி நம்ம மெத்தட்ஸ்ல 2-3 மெத்தட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோமோ சோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்லயும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சோ இந்த மாதிரி நீங்க 2 கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட்ல என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அவுட்புட்ல வரும். சோ மேல எழுதிருக்கிறது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. எதனால ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இது வந்துட்டு மேல எழுதிருக்கக்கூடியதை ஓவர் ரைட் பண்ணிடும். சோ அதனால உங்களுக்கு வந்துட்டு இது இருக்காது. இந்த லாஸ்டா எழுதுறது மட்டும்தான் இருக்கும். சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த 2 வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகே, இப்ப என்னோட கோட நான் வந்துட்டு வேற மாதிரி போட்டிருக்கேன். சோ வேற மாதிரி போட்டுட்டு நான் வந்து இப்ப என்னோட கோட நான் ரன் பண்றேன். இந்த கோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சோ ப்ரீவியஸ் கோடே தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அதுதான் டிஃபரன்ஸ். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சோ பர்சன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. சோ அந்த கிளாஸ்க்குள்ள நாம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து எழுதுறோம். சோ INIT அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு அதுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடுறோம். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, திரும்ப அண்டர்ஸ்கோர் இனிட் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ அண்டர்ஸ்கோர் இனிட்ல நம்ம வந்து இந்த இடத்துல 2ங்கிற வேல்யூ தரும். சோ இது இந்த மாதிரி தனித்தனியா நம்மளுக்கு வந்து இருக்காது. சோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஓவர் ரைட் ஆயிடும். சோ ஓவர் ரைட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ Pல அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2ங்கிற வேல்யூ நம்ம லாஸ்டா எழுதின கோடு இருக்கு இல்லையா, சோ இந்த கோடு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கிளாஸுக்குள்ள இருக்கும். சோ இப்போ இந்த கிளாஸுக்கு நீங்க P1 P2 அப்படின்னு நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணாலும் இதை கால் பண்ணும்போது உள்ள போய் பார்க்கும். லாஸ்டா கிரியேட் பண்ணது மட்டும் தான் இருக்கும். சோ இந்த 2 எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் P2 அப்படின்னு நீங்க இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது திரும்ப இந்த இடத்துல உள்ள போய் நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். சோ கால் பண்ணும்போது திரும்ப இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 2ங்கிற வேல்யூ மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சோ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கொடுத்தாலுமே லாஸ்டா என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். முன்னாடி இருந்தது இருக்காது, ஓவர் ரைட் ஆயிடும். சோ ஒரு கிளாஸுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நீங்க மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களால கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணி பாத்துக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட்ல என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ கன்ஸ்ட்ரக்டர் பத்தின கிளியர் டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்பெல்லாம் நம்ம அந்த கிளாஸுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அந்த சமயத்துல தான் நம்மளுக்கு அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து வேல்யூ அசைன்மெண்ட் வந்து நடக்கும். சோ அந்த வேலையை யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்மளுக்கு வந்து பண்றாங்க. சோ அது வந்துட்டு கிளாஸ்லயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பில்ட் இன் மெத்தட் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர். சோ அதை வந்துட்டு நம்ம கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல நம்ம கொடுக்காட்டியுமே நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர்ங்கிறது நம்மளுக்கு கோட்ல இருந்துட்டு தான் இருக்கும். சோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி யூசர் டிஃபைன்டாவும் மாத்திக்கலாம்ங்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ அதுக்கப்புறமேட்டு எப்படி அந்த இனிட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் ரன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் எப்படி அதுல வந்துட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு அது எப்படி நம்ம பிரிண்ட் பண்றதுங்கிறத பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் ஒரே கன்ஸ்ட்ரக்டருக்கு எப்படி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சோ 2 கன்ஸ்ட்ரக்டர் அதாவது ஒரே மாதிரி பேர்ல 2 கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு சோ அதை அக்சஸ் பண்ண முடியுமா, சோ பண்ண முடிஞ்சா என்ன ஆகும்ங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் மூலமா கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, சோ எந்த பர்பஸ்க்காக அது வந்து யூஸ் ஆகுதுங்கிறத ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கன்ஸ்ட்ரக்டர் பத்தின இன்னும் டீடைலா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, சோ அடுத்ததா செகண்டா இருக்கக்கூடிய டைப் அதாவது இந்த பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து புரியும். சோ ஃபர்ஸ்ட் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பாத்துட்டீங்க அப்படின்னா, சோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வீடியோ கண்டிப்பா பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னாலும் நீங்க என்னன்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் பத்தின ஃபுல் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா உங்களுக்கு வந்து புரியும். சோ ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும்.
சோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பத்தி நம்ம ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம பார்த்தாச்சு. சோ அடுத்து பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரும் நீங்க வந்து கண்டினியூஸா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் பத்தின கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து புரியும். ஹாப்பி லேர்னிங். பை பை.